எந்த சதிக்கும் அழுத்தங்களுக்கும் அடங்கி போக மாட்டேன். கூட்டணியில் இணைக்க பாஜக அழுத்தம் தருவதாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் தவேக செயல் வீரர்கள் கூட்டத்தில் விஜய் பேச்சு. கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்ஸும் கெத்தும் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனால நீங்க என்ன சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும், என்ன அழுத்தம் நீங்க கொடுத்தாலும், இந்த அடங்கி போறதுக்கோ, இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ, இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நாம அரசியலுக்கு வரல. நட்பு சக்தி இல்லாவிட்டாலும் தனியாக நின்று ஜெயிப்போம். வரும் சட்டமன்ற தேர்தலில் தவேக தனித்து போட்டியிட தயார் என்பது போல் விஜய் சூசக பேச்சு. இத்தனை சின்ன மருது, இத்தனை பெரிய மருது, இத்தனை செய்யது கார்கிகள் ஏன் கூட இருக்கும் போது, அதுவும் இந்த படை, நம்மளுடைய இந்த டிவிகே படை, நட்பு சக்தி இருந்தாலும் இல்லைனாலும் தனியாவும் நின்று கெத்தா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படை. கப்பு முக்கியம் பிகிழு. விசில் அடித்து விசில் சின்னத்தை அறிமுகம் செய்த விஜய். விசில் கப்பு முக்கியம் பிகிழு. சாதி மதம் மனிதனை இணைக்காது, மொழிதான் இணைக்கும். செயல் வீரர்கள் கூட்டத்தில் தவேக பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் பேச்சு. சமயம் மனிதனை ஒன்றிணைக்காது, மொழிதான் மனிதனை ஒன்றிணைக்கும். முகமது அலி ஜின்னாவும் முஸ்லீம், முஜிபுர் ரஹ்மானும் முஸ்லீம். ஆனால் மொழிதான் மனிதனை ஒன்றிணைக்கும் என்பதற்கு வரலாற்றில் இது ஒரு சாட்சி. 3 லட்சம் பதவிகளை உருவாக்கி அடிப்படை கட்டமைப்பை தவேக உருவாக்கிவிட்டது. விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து வந்தவர்கள், தேர்தல் அனுபவம் உள்ளவர்கள் என்றும் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 காவல் அதிகாரிகளுக்கு மத்திய அரசு விருது அறிவிப்பு. மகேஸ்வரி ஐஜி, அன்வர் பாஷா எஸ்பி, குமாரவேலு டிஎஸ்பி ஆகியோர் தேர்வு. அண்டை நாடுகளுக்கு கஞ்சா கடத்தும் மையமாக தமிழகத்தை திமுக மாற்றியுள்ளது. டிடிவி தினகரன் கண்டனம். சென்னை மதுரவாயல் அருகே டயர் வெடித்து 10 அடி பள்ளத்தில் தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்து. கேரள மாநிலம் கொள்ளத்திலிருந்து வந்த பேருந்து விபத்தில் சிக்கியதில் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய பயணிகள். தமிழகத்தில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. உள் தமிழகம், கடலோர தமிழகத்தில் நாளை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். எடப்பாடி பழனிசாமியை டிடிவி தினகரன் விமர்சனம் செய்து பேசிவிட்டு மீண்டும் கூட்டணி சேர்த்துள்ளது வெட்கக்கேடு. அமைச்சர் ரகுபதி விமர்சனம். ராமதாசை இந்தியா கூட்டணியில் இணைப்பது குறித்து திமுக தலைமை முடிவு செய்யும். விசிக தலைவர் திருமாவளவன் தகவல். மதுரை அருகே சாலையோரம் நின்ற ஆம்னி பேருந்து மீது பின்னால் வந்து ஆம்னி பேருந்து மோதி கோர விபத்து. மின்கம்பம் மீதும் பேருந்து மோதி விபத்திற்குள்ளானதில் 3 பேர் உயிரிழப்பு, 15 பேர் படுகாயம். டாக்டர் அடைமொழிகள் மருத்துவர்களுக்கானது மட்டும் அல்ல, கேரள உயர்நீதிமன்றம் கருத்து. T20 உலகக்கோப்பை தொடரில் முரடு பிடிக்கும் பாகிஸ்தான். வங்கதேச அணியை நீக்கியது குறித்து விமர்சிக்கும் பாகிஸ்தானுக்கு ஐசிசி எச்சரிக்கை. ஒரு நபர் ஒரு வாக்கு என்ற அரசியலமைப்பு உரிமையை அளிக்கும் ஆயுதமாக வாக்காளர் பட்டியல்களின் சிறப்பு தீவிர திருத்தம் மாற்றப்பட்டுள்ளது. எஸ்ஐஆர் பணிகள் குறித்து ராகுல் காந்தி விமர்சனம்.
அமெரிக்காவில் கடும் பனி புயல் 10,000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து. விமான பயணிகள் அவதி. அடுத்த மாதம் தொடங்கும் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான டெஸ்ட் போட்டி. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய மகளிர் அணி அறிவிப்பு.